ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் யங்ஷியை காமிக்கிறாங்க. அவள் ஜெயிலேருந்து அப்போ தான் வெளியே வந்துட்டுருக்கா. அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா அவளோட லைஃப்பை நினச்சி. அப்போ என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழைய போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஃபியான்ஸே வந்து அவள் தான் கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பேர் வந்து ஷெங். அவன் வந்து தான் ஜெயிலுக்குமே அனுப்பியிருக்கான். அப்போ ஹீரோயின் நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்றத சொல்லியிருக்கா. பட் எந்த சீரியலில் தான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் இவனுமே வந்துட்டு நம்பிக்கை இல்லாமல் நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், ஆனால் சாகுற வரைக்கும் என் மூஞ்சில் மட்டும் முழிச்சிடாத, என் கண்ணில் பட்டேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்றத சொல்லியிருக்கான். ஹீரோயின் அங்கே ஒர்க் கேட்டாங்க, ஒரு பார்க்கு போகிறா. அப்போ அந்த லேடி வந்து ஒர்க் போட்டு கொடுக்குறேன், ஆனால் வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி கேட்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு வந்துட்டு காசு தேவைப்படுது, அதுக்காக ஒர்க் பண்ண போகிறா. அங்கே வந்து ஜெயிலில் அவளை அங்கே ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க போல். நம்ம ஹீரோட்டையுமே அவன் வந்து கெஞ்சினது இது எல்லாத்தையும் அவன் நினச்சி பார்த்துட்டு நான் கண்டிப்பாக இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, அவன் பேச திரும்ப என்னோட லைஃப்பில் பார்க்கவே கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ரொம்ப பயந்து போய் தான் இருக்கா. அங்கே ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணுறதுக்காக அவள் போகும்போது பார்த்தாங்க நம்ம ஹீரோ தான் இருக்கான். அவனை பார்த்ததுமே அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. நம்ம ஹீரோவுமே அவளை அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கான். பட் ஹீரோ ஏன் அவனை வந்துட்டு இக்னோர் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க இன்னொரு பர்சனுக்கு அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் சேவ் பண்ண போகும்போது அங்கே பயந்துட்டே ட்ரிங்க்ஸ் அவனை பார்த்துட்டே ஊற்றிட்டுருக்கா. அப்படியே அந்த ஆள் மேலே பட்டதுமே அவன் கோவப்பட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். கண் எங்கே வச்சிருக்கா, ஒழுங்காக வந்துட்டு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின் தெரியாமல் தப்பு நடந்துருச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றத சொன்னதும் அவன் திரும்ப போட்டு அங்கே வந்து அடிக்கிறான். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும் அப்படின்னா நீ ட்ரிங்க்ஸ் பண்ணி என் கூட சேர்ந்து அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு கிட்னியை வந்து எடுத்துட்டாங்க போல். ஸோ அதனால் டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணால் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு. இல்லை நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் என்ன ட்ராமா பண்ணிகிட்ருக்க, என்ன வந்து ட்ரிங்க்ஸ் தான் நீ பண்ணுவே அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சிட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவோட பிரதருமே அங்கே தான் இருக்கான். அதை எல்லாத்தையுமே அவன் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்போ நாங்கள் நம்ம ஹீரோ அவ்வளோ அங்கே போர்ஸ் பண்ணி அவன் பாட்டு அங்கே ட்ரிங்க்ஸை ஊற்றுனதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அங்கே உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. நீ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, தயவு செஞ்சு என்ன விட்டு நான் இதுக்கப்புறம் உன் ஃபேஸ்லேயே வந்து முழிக்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போ ஹீரோ நீ செஞ்ச பாவங்களுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமா, உன்னால தான் அவள் இறந்து போயிட்டா அப்படின்றத சொன்னதும் நான் எதுவுமே பண்ண கிடையாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கா. பட் வந்துட்டு அவன் கேட்குற மாதிரி இல்லை. சரி ஓகே, நீ இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன்னா அந்த பர்சனை போய் வந்து நீ கிஸ் பண்ணணும் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ ஏன் சரி நான் கிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோவோட பிரதர் அங்கே வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நான் வந்து பேசாமல் இவ்வளோ கிஸ் பண்ணிக்கிறேனே, எனக்கு ரொம்ப இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போர்ஸ் பண்ணி அங்கே கிஸ் பண்ணதுமே அங்கே நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு தேவையில்லாமல் நீ அவன் மேலே கையை வச்சேன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். என்ன பிரதர் என்னமோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களே, என்ன உங்கள் ரெண்டு பேத்துக்கு ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப்பா அப்படின்றத சொல்லிட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு நான் தான் அவளை கிஸ் பண்ணேன், எனக்கு தான் அவள் சொந்தம்னு சொல்லிட்டு பிடிச்சிருத்ததுமே நீ தேவையில்லாமல் இவன் மேலே கையை வச்சேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். இப்போ அவங்க ஸ்டெப் பிரதருக்கு புரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக வந்து இவனுக்கு வந்து அவன் மேலே ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, இவளை வச்சு நம்ம வந்துட்டு காரியத்தெல்லாம் சாதிக்கலாம் அப்படின்றத நினச்சிட்டு இருக்கான். பிறகு ஹீரோ அவங்க வாஷ்ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே ஃபேஸெல்லாம் போட்டு தண்ணியில் பிடிச்சி முக்கிட்டு இருக்கான். என்ன வந்துட்டு அடுத்த ஆம்பளைங்களை போய் நீ கிஸ் பண்ண விடுவியா, உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா, உனக்கு என்ன அவ்வளோ வந்துட்டு ஆம்பளைங்க என்ன தேவைப்படுதா உன்னோட லைஃப்லன்னு சொன்னதும் நான் என்ன பண்ணேன் நீ தானே பண்ண வச்ச அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவன் வந்து போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண போகிறான். அதுக்கப்புறம் நான் போய் உன்னையும் போய் கிஸ் பண்ணுவேன், உனக்கு என்ன அதுக்கு தகுதி இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நான் வந்து உனக்கு எப்படி பனிஷ் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்து இழுத்துட்டு போயிட்டு இவளை வந்து அந்த ப்ரைவேட் ரூமுக்கு மாற்றிடுங்க. ஸோ வந்துட்டு அங்கே வந்து எல்லாருமே வேண்டவங்க என்ஜாய் பண்ணிக்கட்டுன்னு சொன்னதும் அந்த லேடி இவனுக்கு பயந்துக்கிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோயின் தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பண்ணிடாத அப்படின்றத சொன்னதும் உனக்கு அதுதானே ஆசை, அங்கே ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, நீ என்னென்ன நினைக்கிறியோ அது எல்லாமே அங்கே நடக்கும் அப்படின்றத சொன்னதும் அங்கே ஹீரோயின் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் இதுக்கப்புறம் உன் ஃபேஸ்லேயே முழிக்க மாட்டேன், என்னை விட்டுன்னு சொன்னதும் நான் எப்படி உன்னை விடுவேன், நீ பண்ணதுக்கெல்லாம் கண்டிப்பாக இப்போ நான் வந்து உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய டைம், இந்த பாரு கார்டு கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இவன் இந்த ப்ரைவேட் ரூமும் வந்து சொந்தமானவ தான், ஸோ நீங்கள் யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கிறலாம், நீங்கள் காசு கொடுத்து என்ன பண்ண சொன்னாலும் அவள் பண்ணுவா, நீங்கள் டாக் மாதிரி பண்ண சொன்னால் கூட பண்ணுவா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான். அவங்களுமே போட்டு பாடாப்படுத்திட்டுருக்காங்க, டாக் மாதிரி பண்ண வைக்கிறாங்க. அப்போ குறைக்க சொல்கிறாங்க, காசெல்லாம் தூக்கி போட்டுட்டு அங்கே ஹீரோயினை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் காசெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். நான் நினச்சதை விட நீ ரொம்ப கேவலமாக இருக்க, நான் இப்படி கூட நீ இருப்பேன்னு நினச்சி பார்க்கல அப்படின்றத சொன்னதும் நீ இப்போ எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்
வாய்ஸ் அப்படின்றத அவ சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அவனுக்கு கோவமாயிட்டு அங்கேருந்து கோவமா போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஸ்டெப் பிரதர் வந்துடுறான். உனக்கு என்னோட பிரதருக்கு என்ன வந்து ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு, ஒழுங்கா வந்து சொல்லு அப்படின்றத சொன்னதும், நீ தேவையில்லாமல் எதுவும் என்கிட்ட பேசிட்டு இருக்காத, நீ என் கூட வந்துட்டு ஒன்றா இருக்கணும்னு நினச்சேன்னா நீ அதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா நீ உண்மையை சொல்ல மாட்டேன், எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கே ஃபோர்ஸ் பண்ணி வந்து வேமா அங்கே ரூமுக்கு வந்து தூக்கிட்டு போயிடுறான். நீ ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்லைன்னா உனக்கு நடக்கிறதே வேற, உனக்கு அவனுக்கு என்ன சீக்ரெட் இருக்குது அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோயின் சொல்ல மாட்டா. அப்படின்னா வந்துட்டு நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன், அவனை விட நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குருவேன், நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக பேசிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவன் தப்பாக நடக்க பார்த்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோங்க திரும்ப தேடி வந்துட்டு அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறான். எவ்வளோ தைரியம் தான் நீ அவன் மேலே கையை வைப்ப, ஒழுங்கு அவட்ட இருந்து விலகி இருந்துக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், என்ன பிரதர் ரொம்ப தான் நீங்கள் வந்துட்டு அவன் மேலே அக்கறைப்படுற மாதிரி இருக்கே, என்ன 2 பேத்துக்கும் நடுவில் போயிட்டுருக்குன்னு சொன்னதும், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாததுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அங்கே அவன் வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு, இவனுக்கு அவளுக்கு நடுவில் ஏதோ சீக்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு இவனுக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக வந்து இதை வச்சே நான் வந்து என்னோட காரியங்களெல்லாம் சாதிச்சிடலாம் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயினை வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துட்டு எவ்வளோ தைரியம் தான், நான் போன அடுத்த செகண்டே வேற ஒரு ஆம்பளை நீ பார்த்துருப்ப, ஆம்பளை இல்லாமல் உன்னால் இருக்க முடியாதா, ஏன் நான் தான் இருக்கனே அப்படின்றத சொல்லிட்டு அவ்வளோ பிடிச்சி அங்கே போர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்றத சொன்னதும், நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து தப்பாக நடக்க போனதுமே ஹீரோயின் பயத்துலேயே அங்கே மயக்கமாயிடுறா. அதை பார்த்துட்டு அவன் பயந்து போயிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்துடுறான். அப்போ டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க பாடி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால தான் பயத்தில் இப்படி ஆயிட்டாங்கன்னு சொன்னதும், அவளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத சொல்லி கேட்டதுமே, நம்ம வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்பிட்டலே வச்சு செக் பண்ணி பார்க்கலாம், அப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோ இருக்கான், ரொம்ப பயந்து போயிடுறா. கையில் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கதை பார்த்துட்டு, ஐயோ திரும்ப என்னோட ஆர்கன்ஸ் எது எடுக்க போகிறீங்களா அப்படின்றத சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கு எதுவுமே புரியல, என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்றத கேட்டதும், நான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து இருக்க விரும்பலை, தயவு செஞ்சு என்னை விட்டுன்னு சொல்லிட்டு போனதுமே, எங்கே போயிட்டுருக்க, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, உட முடியாததோட நீ எங்கே போகிறேன்னு சொன்னதும், நான் ஒர்க்குக்கு தான் போகிறேன், இதுக்கப்புறம் உன்னோட வந்து ஃபேஸில் நான் முழிக்கவே மாட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுன்னு சொல்கிறா. இப்போ கூட சாக போகிற டயத்துலையும் உனக்கு என்ன வேலை தான் முக்கியமானு கேட்டதும், ஆமாம் வேலை இல்லாமல் நான் என்ன பண்ண முடியும், எனக்கு காசு தான் முக்கியம்னு சொன்னதுமே அவனுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகிட்டு, சரி ஓகே 1 மந்த் உனக்கு நான் டைம் கொடுக்குறேன், 10 மில்லியனை நீ எனக்கு திரும்ப பே பண்ணிடு, இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், ஹீரோயின் எல்லாத்துக்கும் நான் ரெடி தான் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு இன்னுமே அங்கே கோவமாயிட்டு இருக்கு. அந்த பார்லர் ஒர்க் பண்ணுற 2 பொண்ணுங்க நம்ம ஹீரோயினை தான் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணன் தம்பி 2 பேருமே ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே அங்கே அவனோட ஃபியான்ஸை மேங் கேட்டா. அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அவன்கிட்ட போய் என்ன வந்து அந்த பொண்ணு கூட உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத கேட்டதும், தேவையில்லாமல் என்னோட விஷயத்தில் தலையிடாதன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டு அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்கான். அவளுக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே சர்வ் பண்ண வர சொல்கிறா. ஹீரோயின் என்ன பண்ண அப்படின்றத கேட்டதுமே அங்கே கிளாஸ் எல்லாமே நொறுக்கி போட்டுட்டு அது மேலே நீ வந்துட்டு நீ டவுன் பண்ணேன்னு சொன்னதும், நான் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போனதுமே அங்கே பாடி கார்ட்ஸை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து இழுத்துட்டு நம்ம ஹீரோயின் அதில் வந்து பண்ண வச்சுட்ருக்கா. எவ்வளோ தைரியம் தான் நீ அவரை வந்து செடியூஸ் பண்ணுவ அப்படின்றத சொல்லி கேட்டுட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்து அவங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப அங்கே அடிபட்டுருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ன்ற பேரை கேட்டதுமே அங்கே வந்து ரொம்பவே பயந்து போயிடுறா. அப்போ அங்கே நம்ம மெங்க் வந்துட்டு நான் உனக்கு 5 மில்லியன் ஆஃபர் பண்ணுறேன், நீ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதை ஓகேன்னு சொல்லிட்டு ஏற்றுக்க போகிறா. பட் வந்து ஹீரோ கோவப்பட்டு நீ இங்கேருந்து மரியாதையை போயிரு, நான் உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு திட்டினதுமே ஹீரோயின் அவன்கிட்ட கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சுடா. இந்த 5 மில்லியனை சம்பாதிக்கிறதுக்கு நான் எத்தனை பேருக்கு சர்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும், எதுக்காக நீ என்னோட லைஃப்பில் வந்துட்டு நீ டிசிஷன் எடுக்கிற, உனக்கு அதுக்கெலாம் ரைட்ஸ் கிடையாது அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு அங்கே ரொம்ப கோவமாயிருது. காசுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா, சரி ஓகே நான் 5 மில்லியன் உனக்கு இப்போவே கொடுக்குறேன், நீ என் கூட வந்துட்டு இன்றைக்கி நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொன்னதும், நான் வந்துட்டு நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அதை கேட்டுட்டு அவன் கோவப்பட்டுட்டு உனக்கு 500 மில்லியன் கூட நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், நீ உன்னோட மொத்த சொத்தையும் எழுதி கொடுத்தாலும் சரி, நான் வேறு ஆள் கூட போயினாலும் வந்து ஒன்றா இருப்பேன் வாசி, உன் கூட வந்து சேர்ந்து இருக்க மாட்டேன், நான் வந்து உன்னை ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அவளை அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இவ பேசின பேச்செல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஏன் ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்து உன்னை டம்ப் பண்ணிட்டாங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஒர்க் பண்ண பொண்ணு வந்து இன்னுமே கிளப்ல தான் இருக்கா அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினை பற்றி கேள்விப்பட்டது அவன் வேமா அங்கே போகிறான். பார்த்தா ஹீரோயின் மயக்கம் போட்டு கிடக்கா. அதுக்கப்புறம் அவன் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர்கிட்ட என்னாச்சு எதுக்காக அப்படி அவளுக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போகுதுன்னு சொன்னதும், அந்த பொண்ணை வந்துட்டு யாரோ வம்பு பண்ணி கிட்னியை ரிமூவ் பண்ணியிருக்காங்க, ஒழுங்காக
உடனே சர்ஜரி பண்ணல. அதனால தான் வந்துட்டு இந்த மாரிலாம் ப்ராப்ளம் ஆயிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும், ஹீரோக்கு அத கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆயிருது. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னது. அதுக்கப்புறம் இப்படி காசுக்காக அலைஞ்சது எல்லா விஷயத்தையுமே அவன் நெனச்சு பார்த்துட்டு, கடவுளே நம்ம அவள எவ்வளோ தூரத்துக்கு கொடுமைப்படுத்தியிருக்கோம்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். அந்த தழும்பெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப அங்க வந்துட்டு கவலையா இருந்துட்டுருக்கு. எவ்வளோ தூரத்துக்கு அவளுக்கு வந்து கஷ்டத்த குடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினுக்கு அங்க முழிப்பு வந்துருது. எந்திரிச்சதுமே அவ ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. அத பார்த்துட்டு ஹீரோக்கு புரிஞ்சுக்குது. இதனால தான் அவ ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு, "உனக்கு வந்துட்டு யார் இந்த மாரிலாம் பண்ணது?" அப்படின்றத கேட்டதும், "எல்லாமே நீ பண்ணது தானே?" அப்படின்றத அவ சொல்லிட்டுருக்கா. அத கேட்டுட்டு அவன் ஷாக் ஆயிட்டு, "நீ என்ன வந்து பேசிட்டுருக்க? நான் எதுவுமே பண்ணலையே" அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின் ஆனா நம்ப மாட்றா. "தயவு செஞ்சு நீ என்ன விட்டு போயிரு. என்னோட லைஃப்ல நீ இருக்காத. நான் வந்துட்டு எவ்வளோ காசு வேணாலும் நீ கேட்டிருக்கே 10 மில்லியன் அத வந்துட்டு உனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். என்ன நிம்மதியா வாழ விடு" அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோக்கு அங்க கஷ்டமாயிட்டு அவன் அப்படியே கிளம்பிடுறான். அப்போ அவங்க பிரதர் அது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு, "இவ என்ன இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காளா?" அப்படின்றத சொல்லிட்டு அவள அங்க பார்க்க வந்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப பார்த்துட்டு அவன பயந்து போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோ அங்க அந்த எங்க புடிச்சு வந்து அடிச்சிட்டு இருக்கான். "எவ்வளோ தைரியம் தான் நீ அவ மேல கைய வைப்ப?" அப்படின்றத சொல்லிட்டு, "நான் வந்து உங்க பிரதர மேரேஜ் பண்ண போறேன். நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி. நீங்க எப்படி இன்னொரு பொண்ணுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணலாம்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின பத்தி அங்க ரொம்ப மோசமா பேசுனதும் அவள அங்க போட்டு அடிச்சுட்டு, "அங்க காட்ஸ் டேவ்ல ஒரு வழி பண்ணுங்க" அப்படின்றத சொல்றான். அப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்துருது. நம்ம ஹீரோயின வந்துட்டு காணோம்னு சொல்லிட்டு. அப்ப அத கேட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. பார்த்தா எல்லாம் உங்க பிரதரோட வேல தான். அங்க நம்ம ஹீரோயின கட்டி போட்டு வச்சிருக்கான். "நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன தயவு செஞ்சு விட்டு" அப்படின்றத சொன்னதும், பேசாம வாய மூடிட்டு, "நான் சொல்றத கேட்டு எனக்கு நீ கோஆப்பரேட் பண்ணு" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோ எப்படியாச்சும் அவள கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போகும்போது, பார்த்தா அவங்க அப்பா வந்துடுறாரு. நம்ம ஹீரோவ வெளியவே போக விட மாட்றாரு. நம்ம ஹீரோவோட பிரதர் அங்க நம்ம ஹீரோயின வந்துட்டு அங்க வீடியோஸ்லாம் எடுத்து நம்ம ஹீரோக்கு சென்ட் பண்ணி விட்டு, "நீ வந்து அவள காப்பாத்த வா" அப்படின்றத சொன்னதுமே, "எனக்கு அவ மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. நான் வந்து உனக்கே அவள குடுத்துடுறேன். உனக்கு பிடிச்சா நீ அவள என்ன வேணாலும் பண்ணிக்கோ" அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயினுக்கு அத கேட்டுட்டு அங்க ரொம்ப கஷ்டமாயிருது. அப்ப அவங்க பிரதர், "பாத்தேல்ல அவனுக்கு வந்துட்டு உன் மேலலாம் எந்த ஒரு பாசமே கிடையாது. என்ன வேணாலும் பண்ணிக்கோ" அப்படின்றத சொல்லிட்டான் அப்படின்றத சொன்னதுமே, "அத நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். இப்பதான் உனக்கு புரிஞ்சுக்கிருச்சு. எனக்கு அவனுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு என்ன இங்கேருந்து விட்டுரு" அப்படின்றத சொன்னதுமே, "நான் எப்படி விடுவேன்? என்னோட கோவத்தெல்லாம் யார்ட்ட போய் காமிக்கிறது?" அப்படின்றத சொல்லிட்டு அவள புடிச்சு அங்க போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பிறகு ஹீரோயின புடிச்சு தள்ளி விட்டுட்டு போயிடுறான். நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு அவனுக்கு வந்து தெரியட்டும் அப்படின்றத சொல்லிட்டு போறான். அவனோட பேர வந்துட்டு அங்க டாட்டூவா வேற குத்தி விட்டுருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அங்க வந்ததுமே, "நீ இப்ப எதுக்காக இங்க வந்து என்ன வழிமறிச்சுட்டு இருக்க? நீ வந்துட்டு தான் சொல்லிட்டியே இப்ப வரமாட்டேன். நீ இப்ப எதுக்கு வந்திருக்கன்னு" சொன்னதும், "இது என்ன நேம்? அவனோட நேம் எதுக்கு இருக்கு?" அப்படின்றத கேட்டதுமே, அங்க நம்ம ஹீரோயின், "நான் வந்து என்ன வேணாலும் பண்ணிட்டு போறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்றத சொல்றா. அவனுக்கு கோவமாயிட்டு அத புடிச்சு அழைச்சிட்டு இருக்கும்போது, அது அலையக்கூடியதெல்லாம் கிடையாது. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா எப்பயுமே தான் இருக்கும். "உன்னோட பிரதர் கூட நான் வந்துட்டு இப்ப ஸ்லிப் பண்ணிட்டேன். எனக்கு வந்துட்டு உன்ன விட அவன் தான் பெட்டரா தோன்றான்" அப்படின்றத சொன்னதுமே, அங்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஒழுங்கா வந்துட்டு பேசாம என் கூட வான்னு சொன்னதும், "நான் இப்போ ஒர்க்குக்கு போறேன். நீ என்ன விடு" அப்படின்ற சொல்லிட்டு அவ அங்கருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்ப அங்க டாக்டர கூட்டிட்டு வந்துட்டு அவன செக்கப் பண்ண வரும்போது, "நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க போங்கன்னு" சொன்னதுமே, "பாஸ் நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்க உடம்ப பாருங்கன்னு" அசிஸ்டன்ட் சொன்னதும், நம்ம ஃபர்ஸ்ட்டு அவள பத்தி அங்க விசாரிக்கணும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்க ஒர்க்குக்கு போனா அவள அங்க வேலைய விட்டு தூக்கிட்டாங்க போல. எல்லாமே நம்ம ஹீரோவோட வேல தான் போல. நம்ம ஹீரோ அங்க வந்துட்டு ஒர்க்குக்காக வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுமே, "இதுக்கப்புறம் நீ எங்கேயுமே வேலைக்கெல்லாம் போக்கூடாது. என் கூட தான் இருக்கணும்னு" சொன்னதும், "நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன்" அப்படின்றத அவ சொல்லிட்டு இருக்கா. "இதுக்கப்புறம் இந்த டாட்டூமே இருக்கக்கூடாது. எனக்கு அது புடிக்கல" அப்படின்றத சொன்னதுமே, "நீ வந்துட்டு என்ன பண்ண போற? எனக்கு வந்துட்டு அழைச்சு விட்டா அது அலைஞ்சிருமா? நான் அப்படிலாம் வந்து ஒத்துக்க மாட்டேன். எனக்கு அவன தான் புடிச்சிருக்கு" அப்படின்றத சொன்னதும், "நீ வாய மூடிட்டு பேசாம இரு. என்ன வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆக்காத" அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து கோவப்படுறான். அத கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் திரும்பவுமே வந்துட்டு அங்க கோவப்படுத்திட்டு பேசிட்டே இருக்கா. "இவ பாரு நான் என்ன பண்றேன்னு" சொல்லிட்டு அங்க டாட்டூ வந்துட்டு போடுறவங்கள கூப்பிட்றாங்க. "நீங்க வந்துட்டு இத எப்படியாச்சும் ரிமூவ் பண்ணி விடுங்க" அப்படின்றத சொன்னதும், "இது ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ்ல இருக்கு சார். ரொம்ப பெயினா இருக்கும்" அப்படின்றத சொன்னதுமே, ஹீரோ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். ஹீரோவும் ஹீரோயினுமே ஆல்ரெடி லவ் தான் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின், "நான் இங்க உன்னோட பேர வந்து டாட்டூ போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கா. அதெல்லாம் தேவ கிடையாது. உனக்கு ரொம்ப பெயினா இருக்கும்" அப்படின்ட்டு தான் அவன் சொல்லியிருக்கான். ஆனா இப்போ வந்துட்டு வேற ஒருத்தவங்க பேர் வந்து பாடியில இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அது எவ்வளோ வலிச்சாலும் பரவால்ல. நீங்க வந்துட்டு அழைச்சு விட்டுருங்க அப்படின்றத சொன்னதுமே, அவங்களுமே அதே மாரியே பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. ஹீரோயின் அங்க பெயின்ல வந்துட்டு ஃபீவரே வர ஆரம்பிச்சுருது. நம்ம ஹீரோ அத போய் அங்க டச் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின், "நீ தள்ளிப்போன்னு" சொன்னதும், ஹீரோ அங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கான். "நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? தள்ளு" அப்படின்றத சொன்னதுமே, அப்ப அங்க நம்ம ஹீரோ பார்த்தா, "எனக்கு வந்துட்டு உன்ன புடிக்காது. பட் இருந்தாலும் என்ன தவிர வேற யாரும் உன்ன டச் பண்ணக்கூடாது" அப்படின்றத சொல்லிட்டு போறான். அப்ப அவனுக்கு வந்துட்டு உடம்புல இன்ஜூர் ஆயிருக்கு. என்னன்னு பார்த்தா எல்லாம் அவங்க அப்பாவோட வேல தான் போல. "நீ அவள போய் காப்பாத்தலாம் கூடாது. உன்னோட பிரதர் அவ கூட விளையாடணும்னா விளையாண்டுட்டு போட்டுமே. நீ ஏன் காப்பாத்த போறன்னு" சொன்னதும், "நான் அவள காப்பாத்தி தான் ஆவேன்னு"
சொன்னதுமே இவனை அங்கே பனிஷ் பண்ணியிருக்காங்க, போட்டு அடித்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோ அவங்க பிரதரை போய் வந்து போட்டு செமையாக சாத்த ஆரம்பிச்சுடுறான். என்ன தைரியம் தான் நீ அவன் மேலே கையை வைப்ப, தேவையில்லாமல் நீ அவளை டச் பண்ணுன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நாங்கள் கொல்ல விட மாட்டேன்னு சொன்னதும் நான் வந்து காப்பாற்ற வர சொன்னப்ப நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், இப்போ என்ன நீ வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு அவன் மேலே பாசம் இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்க. சரி நான் வந்து கொடுத்த கிஃப்ட் எப்படி இருந்துச்சு, அங்கே அவன் பேர் வந்துட்டு இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டதுமே ஹீரோ போட்டு அங்கே அடித்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இதுக்கப்புறம் நீ அவளை வந்து டச் பண்ணேன்னா நான் உனக்கு கொல்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அவங்க பிரதர் நான் சும்மா வந்து போய் தான் சொன்னேன் டச் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, அதவே உன்னால் தாங்க முடியலையா, நான் உண்மையிலேயே ஒருவேளை அவளை டச் பண்ணிட்டேன்னா உன் நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் மேலே அவனுக்குமே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருது. பிறகு மெய்ட் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுத்ததும் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி அவங்க மிரட்டினதுமே அவள் பேசாமல் சாப்பாடே சாப்பிட்டு மெடிசனையுமே அங்கே சாப்பிட்டா. நான் வந்துட்டு இங்கேருந்து வெளியே போகணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு அப்படிலாம் விட மாட்டேன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எப்படியாச்சும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணுமேனு சொல்லிட்டு ஐயோ என் வயிறுலாம் ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் வேமா எந்திரிச்சு ஓட போகிறா. ஆனால் நம்ம ஹீரோட்ட அங்கே வந்து வசமாக மாட்டிக்கிறா. நீ வந்துட்டு என்ன வந்து ட்ராமா பண்ணாலும் சரி இங்கேருந்து போக முடியாதுன்னு சொன்னதும் ஏன் நீ இப்படி என்னை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, 4 இயர்ஸாக ஜெயிலில் வந்து நான் அடைஞ்சே கிடந்தேன், இப்போ திரும்பவும் வந்துட்டு என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, உன்னோட வீட்டில் என்னை அடைச்சி வச்சு என்னை கொடுமைப்படுத்திட்டு இருக்கியா, நான் வந்துட்டு இங்கெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணுறா. அங்கே நம்ம ஹீரோ சரி ஓகே மெடிசனை நீ இப்போ சாப்பிடு அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்ப கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. நான் சொல்கிறது உனக்கு என்ன புரியலையா, நான் உன் கூட சேர்ந்து இருக்க விருப்பம் எனக்கு கிடையாது, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பிறகு நைட் போல் நம்ம ஹீரோட பிரதர் ஹீரோயினுக்கோட ரூமுக்கு வந்ததுமே நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும் நான் வந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்கேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நீ எதுக்காக காப்பாற்ற வந்திருக்க, நீ எனக்கு பண்ணதெல்லாம் பத்தாதா அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு என்னோட பிரதரை வந்துட்டு ரொம்ப கோவப்படுத்தி பார்க்குறதுனா எனக்கு அது ரொம்பவே பிடிச்சமான விஷயம், நீ இப்போ என் கூட சேர்ந்து வந்தேன்னா நான் உன்னை காப்பாற்றுறேன், இல்லைனா இருக்கட்டும் அப்படின்றத சொன்னதும் நீ வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரி நீ நடந்துக்க மாட்டேல அப்படின்றத சொன்னதும் அதுக்கு கேரண்டிலாம் நான் கொடுக்க மாட்டேன், பட் ட்ரை பண்ணுறேன், நீ வரதுன்னு தான் வான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே நான் வந்து உன் மேலே நம்பிக்கை வச்சு வரேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி வந்துடுறா. அப்போ என்னோட திங்ஸில் இதை வந்துட்டு வீட்டில் விட்டுட்டேன், நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொன்னதும் நீ எதுவும் கவலைப்படாத நான் எடுத்துகிட்டு வரேன்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்து போகணுன்னு சொன்னதுமே அவனோட டேட்டு வந்துட்டு அங்கே இல்லாததை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. சரி நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சதுமே அவங்க போய் எடுத்து வந்துட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அந்த பொருளை வாங்கி கீழே தூக்கி எரிஞ்சிட்டு அதில் காலை பேரை வச்சு மிதிச்சிட்ருக்கான். அப்போ ஹீரோயின் தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பண்ணிடாத, அது ரொம்பவே எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினு கூட ஜெயிலில் அங்கே ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க, அவங்க தான் நம்ம ஹீரோயினை வந்துட்டு அங்கே உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்காங்க, அவளோட அஸ்தி தான் போல அது. ஸோ வந்துட்டு ஹீரோயின் அதெல்லாம் பார்த்தா அழுதுட்டு தயவு செஞ்சு நீ வந்து இது என்கிட்ட கொடுத்துரு, நீ வந்து சொல்கிற எல்லாத்தையுமே நான் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் நீ எங்கேயும் எஸ்கேப் ஆகக்கூடாது, என் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிடுறான். இவனை நான் இதுக்கப்புறம் தனியாக விட்டேன்னா எனக்கு தான் அது டேஞ்சர் ஆயிரும், நீ பேசாமல் என்னோட ரூம்லேயே வந்துட்டு ஷேர் பண்ணி இருந்துக்கோ அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அங்கே நைட்டு தூங்குறதுக்காக போகிறா, பட் வந்துட்டு அவங்க பக்கத்தில் கூட போக மாட்டா. இப்போ நீ வரையால அந்த பாக்ஸை தூக்கி போடவான்னு சொல்லிட்டு அவன் மிரட்டுறான். ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லாமல் அங்கே போய் உட்காந்ததுமே ஹீரோவேமா பிடிச்சவளங்க வந்துட்டு ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கான். தயவு செஞ்சு என்னை விட்டு அப்படின்றத சொன்னதும் அப்படியே வந்துட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்த அவன் தொட்டு பார்த்துட்டு இருக்கான். நீ இப்படிலாம் டச் பண்ணாத, எனக்கு பழைய மெமரிஸ்லாம் வந்துட்டு திரும்ப வந்துட்டுருக்கு, தயவு செஞ்சு என்னை விடு அப்படின்றத சொன்னதும் ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு டச் பண்ணிகிட்டே தான் இருக்கான். நீ வந்துட்டு பேசாமல் வந்து தூங்கு, நான் எதுவும் அப்படிலாம் பண்ணிட மாட்டேன், ஆனால் நீ ஏதாச்சும் வந்து தேவையில்லாத வேலை பண்ணேன்னா என்னோட மைண்ட் வந்துட்டு மாறி போயிடும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் அனுப்பி விட்டதுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கும்போது ஹீரோ போய் அங்கே ஹக் பண்ணியிருக்கான். பார்த்தா அங்கே நான் சொல்லிட்டு ஹக் பண்ணியிருக்கான் அவனோட ஃபியான்ஸைன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயின் சொன்னதுமே நீ இனிமேல் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணாத அப்படின்றத அவன் சொல்லியிருக்கான். ஸோ இப்போ ஹீரோயின் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு வேணும்னே இந்த மனசை கஷ்டப்படுத்தணும்னு தான் அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு ஹீரோ அங்கே அசிஸ்டண்ட்டை அவளுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ணி கிட்னி எடுத்திருக்காங்க, அதெல்லாம் என்ன விஷயம்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறணும், நீங்கள் வந்துட்டு என்ன டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வழி பாருங்கன்னு சொன்னதும் பஸ் நான் தெரிஞ்ச லெவலுக்கு வந்துட்டு எல்லாமே வந்து விசாரிச்சுட்டேன், அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, பட் எந்த ரெக்கார்டுமே வந்துட்டு ஒழுங்காக இல்லை, ஸோ யார் இதை பண்ண வச்சாங்கன்றதுமே தெரியல, ரொம்ப டார்ச்சர் வந்து அவங்களுக்கு நடந்திருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக அப்படின்னா இதில் ஏதோ ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது அப்படின்ற செட் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். ஹீரோயினுக்கு வந்துட்டு அவன் மேலே ரொம்ப லவ் போல், நீ வந்துட்டு பேசாமல் என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கோ, நான் வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு அவன் நிறைய டைம் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா போல். பட் வந்துட்டு ஹீரோ வந்து அப்போ அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். பட் வந்துட்டு அவனுக்கு நம்ம ஹீரோயினை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை அவனுக்கு இப்போயுமே ரியலைஸ்
ஆக மாட்டுது. வேற யாரையுமே வந்துட்டு அவனால வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல. அவ கூட வந்துட்டு தான் சேர்ந்து இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். அவளையுமே விட்டு கொடுக்க மாட்றான். அத புரியாம தான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.